கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 18/4/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய கிருபை உருவே ஆண்டவரை சகலத்திலுமே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபையானது இவரை தாங்கி வழி நடத்திட்டோம். செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படுத்தோம். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. சங்கீதம் 91:1 உன்னதமான ஒரு மறைவில் இருப்பவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உடைய நிழல் எப்போதும் இவருக்கு இருந்து சகலத்திலுமே ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெபப்பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 18/4/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெபப்பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.